ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபேஷ் மம்மி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் ஒரு வாரம் திருவிழா நடந்துச்சு. அது எல்லாமே அங்கங்கே கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். அது எல்லாம் நீங்களும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் கோவில், திலாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா தான் இந்த திருவிழா. அப்புறம் அந்த வீக்லேயே வந்து தவின் குட்டிக்கு ஹேர் கட் பண்ணியிருந்தோம். ஐயோ எப்பா செம்ம அழுதுட்டாங்க. ஜாலியாக சிரிச்சுட்டே போனால் அங்கே போய் உட்கார வச்சோடனே செம்ம தீபேஷ் குட்டி எப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் மிங்கிள் ஆகிற மாதிரியான குழந்த. ஆனால் தவின் அப்படி கிடையவே கிடையாது. நான், அவங்க அப்பா, அப்புறம் எங்கள் அப்பா, அவ்வளோதான். எங்கள் அம்மாக்கிட்டேயும் அவ்வளோ போக மாட்டான். கண்ணாடி முன்னாடி உட்காந்தோடனே செம்ம அழுதுட்டான். எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில. சரி, ஒரு சம்மர் கட்டை போடுங்க, நானும் கோடு போடலாம் அதெல்லாம் நினச்சேன். எதுவுமே முடியல. நல்ல சம்மர் கட் நல்ல அரங்க போட்டுன்னு வந்துட்டோம். இதில் ஃபோன் காமிச்சோம், எதுக்குமே அவன் வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஆனாலும் எப்படியும் நல்லபடியாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா இல்லைனா நிறைய முடியோடு இந்த சம்மரில் முடியாது. அவனுக்கு பிறந்தப்பே நிறைய முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வாட்டியுமே ஹேர் க்ரோத் நிறையவே இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை வந்து நல்லா சம்மருக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் குழந்தை அழுத பார்த்து ரொம்பவே கவலையாயிடுச்சு. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்கார். பேபி பாய்லேருந்து பாய் ஆகிட்டார். குட்டி குழந்தையிலேருந்து அப்படி இந்த பாய் லுக் அழகாக வந்து போச்சு. இனிமேல் நம்ம திருவிழாவில் என்ன நடந்துச்சு பார்க்கலாம். இன்றைக்கி டே 2ல் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி எப்பயுமே வந்து தீ மிதிக்கிற இடத்துல அரக்கனோட மாளிகையை எரிப்பாங்க. அதுதான் அன்னையோட ஸ்பெஷல். செம்மத்தியாக பட்டாசு வெடிப்பாங்க. செம்ம சத்தமாக இருக்கும், செம்ம பொல்யூஷனாக இருக்கும். தவின் குட்டிக்கு சத்தமே பிடிக்காது. பத்தாததுக்கு அவன் தூங்குற டைம் இது எல்லாமே லேட் நைட்டாக தான் நடக்கும். ஒரு 10:30க்கு மேலே. அப்போல்லாம் குழந்தை தூங்கிட்டோம் இல்லையா. அதனால் நாங்கள் போகவே இல்லை. தீபேஷ் குட்டி மட்டும் அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சுருந்தேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் வரவங்க எல்லாருக்கும், சாமி கூட வரவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்தோம். நல்லபடியாக வீட்டுக்கு சாமி வீதி உலா வரும்போது நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஆனால் என்ன இந்த திருவிழா நடந்துச்சுன்னா, இந்த மேலே சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் தவிர எழுந்திருவான். அது 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும். அதுக்கப்புறம் நல்லா முழிச்சிட்ருப்பான். இதே தான் 2 குட்டீஸும் பண்ணுவாங்க. அந்த வீக்லேயே வந்து தவின் குட்டிக்கு 16th மந்த் வேக்சினேஷன் இருந்துச்சு. அதையுமே வந்து பக்கத்தில் இருக்க பிஹெச்சிலே போட்டுட்டோம். அழகாக இப்போ வந்து ஊசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் நல்ல ஃபீவர் இருந்துச்சு. இப்போ அங்கேயே வந்து அயன் சிரப்பும் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ரைவேட்டில் தான் போய் அயன் சிரப் வாங்கணும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே தராங்க. ஈவினிங்காக வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்த தவின்னு கால் மட்டும் வீக்கமாக இருந்துச்சு. லைட்டாக டெம்பரேச்சர் இருந்துச்சு. மெடிசன் மட்டும் ரெகுலராக கொடுத்தோம். ஓரளவு நார்மலாக ஆகிட்டான். இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃப்ரைடே தான் மெயின் திருவிழா. தேர் வந்ததுக்கப்புறம் தீ மிதிப்பாங்க. தேர் வர்றதுனால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து வீட்டிலேருந்து வரதுக்குள்ளே தேர் வந்துடுச்சு. கரண்ட் இருந்ததுனால நாங்கள் ரெடியாகி வர லேட் ஆகிடுச்சு. இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற ப்ராப்ளம் தான். லேட் ஆனதுனால க்ரௌடாகவும் ஆகிடுச்சு. வர்றதுக்குள்ளே செம்ம க்ரௌடு, நிற்கவே முடியல. புழுக்கம் வேறு. அதனால் எங்கள் அம்மா வீடு அங்கே தான் இருக்கா, சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து தான் இந்த வாட்டி திருவிழா பார்த்தோம். நெருப்பு மிதிக்கிறத. கீழே செம்ம க்ரௌடாக இருக்குது. இந்த க்ரௌடில் தவின் குட்டி சுத்தமாக இருக்காது, அழுதுகிட்டே இருக்கும். அதனால் நான் மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ இந்த எல்லோ கலர் வேஷ்டி கட்டிட்டு வராங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து தீ மிதிப்பாங்க. எல்லாருமே வந்து விரதம் இருந்து தீ மிதிக்கிறவங்க. எங்கள் ஊரில் வந்து ஆம்பளைங்க மட்டும்தான் மிதிப்பாங்க. எல்லாருமே நல்லபடியாக மிதிச்சாச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திருவிழா லாஸ்ட் வீக் நடந்துச்சு. இப்போ எல்லோரும் நார்மலாக ஆயாச்சு. ஊரே வந்து ஒரு வாரம் ஜாலியாக இருந்து இப்போ லைட்டெல்லாம் இல்லாமல் அப்படியே டல்லாக இருக்குது. ஒரு வாரம் வந்து குட்டீஸும் தூங்கலை, யாருமே தூங்கலை. இப்போ தான் நார்மல் லைஃப்க்கு எல்லோரும் வந்திருக்கோம். இந்த திருவிழாவில் வந்து கொஞ்சம் கடைங்க தான் இருக்கும். எங்களுக்கு இந்த சின்ன வயசுலாம் இந்த திருவிழா நாங்கள் பார்த்ததே இல்லை. 16 வருஷம் திருவிழா நடக்காமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக நடக்குது. அதனால் எங்கள் சின்ன வயசில் இந்த திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக எங்களுக்கு இல்லவே இல்லை. நல்லா பெருசாகி நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இந்த திருவிழா பார்த்தோம். என் தங்கச்சி பிறந்தப்போ நின்றுச்சான். அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நடந்ததுனால எங்களுக்கு இந்த குட்டி வயசில் இந்த அனுபவமே இல்லை. பெருசாகி தான் பார்க்க ஆரம்பித்தோம்.
தீபேஷ் எல்லாம் பிறந்ததுலேருந்தே திருவிழா பார்க்குறாரு. இப்போ பிறந்த வருஷம் மட்டும் இல்லை, ஏன்னா அப்போ கோவிட் இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து நல்லா திருவிழா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. தவின் குட்டியும் பார்க்குறாரு. நெருப்பு மிதிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மாமி கோயிலுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. நாங்களும் போனோம். அங்கே அம்மனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி. செம்ம க்ரௌடு அங்கேயும். ஆனால் நல்லபடியாக சாமி பார்த்தோம் அங்கேயும். அங்கே எங்களுக்கு வந்து பிரசாதம் கிடச்சிது, தயிர் சாதம். சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் கோவிலில் இருந்து நிறைய ஃபார்மாலிட்டிலாம் பண்ணுவாங்கள்ல சாமிக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது பேர்லாம் எனக்கு தெரியல. நல்லா பார்த்துட்டு சாமிக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் தேர் படைக்க போகலாம் அப்படி சொல்லிட்டு தீபேஷ் கிட்டே சொன்னோம். ஆனால் தீபேஷ் கிட்டே இல்லை, இப்போயும் எனக்கு கடைக்கு போகணும் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், தம்பி எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலான்னு. சரிம்மா ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டான். அப்புறம் வீட்டுக்கு போய் சாமி படைக்க வேண்டிய தேவையானலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அம்மா எப்பவுமே ஸ்பெஷலாக படைப்பாங்க, அவங்களுக்கு வந்து தீபேஷ் குட்டிக்காக வேண்டியிருக்காங்க. அதனால் நிறைய திங்ஸ் வச்சு படைப்பாங்க. நான் வந்து எப்பயும் போல தான் தேவையான எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. தேரில் இருக்க அம்மனை அழகாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எந்த இதுவுமே இல்லை மழை வர மாதிரி அறிகுறி. ஆனால் செம்ம மழை 1 ஹவருக்கு. எப்படி எங்கேருந்து இந்த மழை வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மழை. மழை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, தீபேஷ் குட்டியை நாங்கள் கடைக்கு கூப்பிட்டு போகல. மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனேமே அவன் மூஞ்சே மாறி போச்சு. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக ஆகிட்டான். சரி மழை நின்றதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன் தம்பின்னு சொன்னோம். அதனால அவன் சமாதானம் ஆன மாதிரி தெரியல. ஒரே அழ ஸ்டார்ட் ஆகி போச்சு. என்னை எங்கேயுமே நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டீங்க லீவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட அழுமூஞ்சி முகம். அதுக்கப்புறமா 1 ஹவர் மழை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா கடையே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. மறுநாள் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற வேலைலாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கடத்தருக்கும் கூப்பிட்டு போய் ஒரு 2 பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். லாஸ்ட் டே வந்து மஞ்சள் தண்ணி விளையாடிட்டு திருவிழா முடிச்சிருவாங்க. செம்ம ஜாலியாக நாங்களும் விளையாடணும். இந்த வீடியோவில் வந்து சாமி வர்றது கொஞ்சமாக விளையாடுறது மட்டும் இருக்கும். நாங்கள் விளையாடுனதெல்லாம் எடுக்கல, ஏன்னா என் ஃபோன் எடுக்க டைம் இல்லை. அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு உடம்பு வலிக்க தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தூங்கினோம். திருவிழாவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் திருவிழா முடிஞ்சிருச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. இதோட அடுத்த மே வரைக்கும் திருவிழாக்காக வெயிட் பண்ணணும். இதோட ரெகுலர் ரொட்டீனுக்கு போக வேண்டியதான். 10 நாளில் ஸ்கூல் திறந்துருவாங்க. ஸ்கூல் வேலை காலையில் எழுந்திரிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லோரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். இனி தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இன்னொரு ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சூப்பராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோ வேணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிக்கிச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள்.